திருச்சிற்றம்பலம். திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் மண்ணை பயில்வாய் மேமை கண்டான் சந்ததிக்கூர்மை ஞானவானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடையப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய பூந்த நின்றுரைக்கு பொய்யிருள் இழந்தமைச் சுடரே திரைவரா மன்னும் மமதத்தின் கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் ஒளி பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்ற நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவுருளும் நின்றருள் செய்ய அடியனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனம் மொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடைய நலனை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே நேற்று சிந்தித்தது 12வது கண்ணி. இன்று 13வது கண்ணியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. நாம் பிறவியிலே நம்முடைய பிறவிகளில் இது தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்த நிலையை முதலில் பிறப்பை கூட்டிய நிலையும் இறைவன் அதற்கு பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் அவன் எவ்வாறு மீள இந்த ஐந்தொழிலை செய்கின்றான் என்ற வகையிலே நமக்கு தனுகரண புவன போகங்களை கொடுக்கின்ற இறைவன் வினை இரண்டையும் காட்டி நல்வினை தீவினைகளை காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று இங்கே உமாபதி சிவனார் அருளுகின்றார். விரும்பிய உலகங்களில் விரும்பிய நுகர்ச்சிகளை நுகரும்போது ஆணவ மயக்கத்தால் இறைவன் உதவியை மறந்து மனம் காரணமாக வந்த விருப்பு வெறுப்புகளால் வினை இரண்டும் காட்டி விருப்பு வெறுப்புகளால் நுகர்ச்சியில் இன்ப துன்பங்கள் உண்டாகும். அவற்றால் வரும் புண்ணிய பாவங்கள் உண்டாகும் முறையை காட்டி அதனால் பிறப்பாக்கி நம் மனதில் வருகின்ற விருப்பு வெறுப்புகளால் வினைகளை செய்கின்றோம். அதனால் அதற்கு புண்ணிய பாவங்கள், நல்வினை என்றால் அது புண்ணியமாகவும் தீவினையாக இருப்பின் பாவங்களும் உண்டாகும். எனவே அதை இறைவன் காட்டி அதை கொண்டு அதனால் பிறப்பாக்கி புண்ணிய பாவங்களால் மீண்டும் பிறக்கும் பிறவியை உண்டாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. இரு வினைகளையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவ்வினை நுகர்ச்சிகளை நுகர்வதற்கு கலை முதலியவற்றை கூட்டி கருணை செய்யும் இறைவன் தொழில்
எம்மை காப்பதாக என்ற வகையிலே அமைத்திருக்கின்றார். நாம் இந்த ஆணவமும் கண்மமும் என்ற வகையிலே உண்மை விளக்கத்திலே 22வது பாடல் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் என்று நம் சித்ராம்மையாரும் உண்மை விளக்கம் புலனத்திலே இதே பாடலைத்தான் பாடம் எடுத்திருந்தார்கள். இந்த அறியாமையை செய்வதுதான் ஆணவமலம். இந்த இன்பத் துன்ப நுகர்ச்சிகளை விளைவித்து நம்மை ஆட்படுத்துகின்ற இந்த இரு வினைகளும் கண்மமாகும். இது இறைவனுடைய மிக பெரும் கருணை. இந்த மலத்தினால் பீடிக்கப்பட்ட நாம் அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கருதிய இறைவன் கைமாறு கருதாத கருணையாளனாக விளங்குகின்ற பெருமான் யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியாய் இன்பத்துள் வைத்தாய்க்கு என்னெம்பெருமான் மற்று அறியேன் செய்யும் வகை என்று மணிவாசக பெருமான் உருகி உருகி பெருமானை பாடுவார். என்ன கைமாறு நம்மால் அவனுக்கு செய்ய முடியும்? ஒரு கைமாறும் செய்ய முடிவதில்லை. எத்துணை செய்தாலும் அவன் கைமாறு கருதாத செய்த அந்த உதவிக்கு அது ஈடாக ஆகாது. அதனால்தான் மற்ற அறியேன் செய்யும் வகை என்று கையை மேலே தூக்கி நிற்கின்றார் மணிவாசக பெருமான். அப்படி நம்முடைய விருப்பு வெறுப்புகளே நமக்கு மீளவும் அடுத்த பிறவிக்கு ஏதுவாக அமைகின்றது. அதைத்தான் நமக்கு முக்தி அடைய பக்குவமுடைய உயிர்களுக்கு இந்த இருவினை ஒப்பும் மலவறிவாகும் சத்தினிவாதம் உண்டாதல், அதன் பிறகுதான் அது முக்தி பேறு என்ற வீடு பெற்று நிலை அடையும். எனவே இந்த இருவினை ஒப்பு அவ்வளவு எளிதாக வருவதில்லை. இந்த விருப்பு வெறுப்புகள் மீண்டும் பிறப்பிற்கு ஏதுவாக ஆகும் என்பதை உணர்ந்து பெருமானுடைய இந்த கருணையால் ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று மணிவாசகர் பாடுவார். அந்த பிறவிக் கடலிலே வீழ்ந்து தடுமாறுகின்ற நாம் இந்த புலன்களால் அரிப்புண்டு இந்த காமச்சுரா என்பார் மணிவாசக பெருமான். அது தாக்காமல் இருப்பதற்கு மல்லல் கரை காட்டி என்பார். மீண்டும் பிறவிக்கு வாராதவாறு அந்த கரையை காட்டுதல், மீண்டும் இங்கே பிறந்து உழலாமல் அவனுடைய திருவடி இன்பத்தை நுகர்தலாகிய அந்த பேரானந்த அந்த நிலைக்கு செல்லுதல். அந்த வகையிலே நமக்கு இந்த மலத்தால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருந்த நம்மை பெருமான் கருணையோடு பிறப்பு இறப்புகளை கொடுத்து பக்குவப்படுத்துகின்றார். நாம் செய்கின்ற அந்த நல்வினை தீவினைகள் அது சூக்குமமாக பதிவாகி மீண்டும் பிறவிக்கு வித்தாகின்றது. அது மேலே சேர்த்து சஞ்சித வினையாகவும்
அதன் பிறகு பிறவிக்கு வரும்பொழுது பெருமான் ஒரு குறிப்பிட்ட அளவு பிராரத்த வினை என்ற வகையிலே கொடுத்து அனுப்புகின்றான். இங்கே வந்து மீளவும் நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை நாம் பெறும்பொழுது விருப்பு வெறுப்புகளால் மீளவும் அது வினைகளை சேர்க்கின்றோம். அது ஆகாமியமாக அது மாறி மீண்டும் அது சஞ்சிதத்துக்கு செல்லுகின்றது. இப்படி மாறி மாறி வினைகளை சேர்க்கின்ற நாம் ஒரு பக்குவ நிலையில் இறைவன் அருளால் அறிவுறுத்தப்பட்டு இந்த வினைகள் சேர்ப்பதை நிறுத்தி பெருமானுடைய திருவருளை பற்றி கொண்டு நிற்கையில் இறைவன் குருநாதனாக வந்து நம்மை ஆட்கொண்டு உபதேசம் கொடுத்து நம்மை மீளவும் பிறவா நிலைக்கு அழைத்து செல்கின்றார். அப்படி நம்முடைய இந்த இன்பத் துன்பங்கள் நம்மை மீளவும் பிறப்பிற்கு ஏதுவாக ஆகின்றது என்பதை கருதி நாம் இறைவனுடைய திருவருளை பற்றி நின்று அவனுடைய பணிகளை எதியமை பணிகொள்ளுமாறது கேட்போம் என்ற வகையிலே அவனுடைய குறிப்பெறிந்து உணர்ந்து நாம் அவனுடைய பணிகளை செய்தல் வேண்டும். நம்முடைய சிவஞான போதத்திலும் இந்த மீளவும் அது பிறப்புக்கு வருவதை மிகவும் விளக்கமாக நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் 2ஆம் நூற்பாவிலே நமக்கு 3ஆம் கூறில் முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவிலே கூறியிருப்பார். உயிர்கள் மாறி மாறி பிறந்து வரும். எனவே இவ்வுடம்பு மட்டுமே அழிகின்ற நிலையில் உயிருக்கு அழிவில்லை. இந்த கண், காது முதலிய உறுப்புகளை எல்லாம் உடைய பருவுடம்பு அழிந்தபோது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 8 ஆகிய நுண்ணுடம்பு அழியாத நிலையில் அதை துணையாக கொண்டு உயிர் மேலே செல்லும். அது முன்பு செய்த தீவினையை நரகத்தில் சென்று யாதனா சரீரத்தை கொண்டு அனுபவிக்கும். முன் செய்த நல்வினையை சொர்க்கத்தில் சென்று மென்மையான போதசார சரீரத்தை கொண்டு அனுபவிக்கும். இந்த இன்பத் துன்பங்களை அனுபவித்த அந்த உயிர் அது மீளவும் அதை மறந்து இறைவனுடைய அருளால் மனம் செலுத்துவதற்கேற்ப புண்ணிய பாவங்களுக்கேற்ப நுண்ணுடம்பாய் சென்று மீளவும் ஒரு கருவினத்து சென்று அது தங்கி மீளவும் பிறக்கும். இது உயிர்களுக்கு மறுபிறப்பு உண்டு என்றாலும் முற்பிறவிகளில் அனுபவித்தவற்றை உயிர்கள் இந்த பிறவியிலே அறியாமல் நிற்கின்றது. இறைவன் அந்த மறைப்பாற்றலை கொடுத்து இதுவும் ஒரு வகையில் கருணைதான். அந்த மேலுலகில் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து உயிர் எஞ்சிய வினையை அனுபவிக்கும் பொருட்டு மீண்டும் நிலவுலகிற்கு வரும். அது வருகின்ற அந்த நிலையையும் அதிலே குறித்திருப்பார். மேகமண்டலத்தை அடைந்து மழைத்துளிகளோடு கீழே வந்து இங்குள்ள நெல் முதலிய தானியங்கள் காய்கறிகளில் சேர்ந்து உணவு வடிவாக ஆணினுடைய உடலை சேர்ந்து ஆண் விந்து என்னும் சுக்கிலமாக மாறி பெண் விந்தாகிய சுரோனத்தோடு சேர்ந்து கரு கொண்டு தாய் வயிற்றில் தங்கி குழந்தையாக வளர்ச்சியடைந்து
மிளவும் பிறக்கின்றது. இந்த மேலுலகம், மேகமண்டலம், நிலம், தந்தை, தாய் ஆகிய 5 இடங்களை அக்னியாகவும் உயிரை ஆகுதியாகவும் கொண்டு கூறுதலால் இது பஞ்சாக்கினி வித்தை என்று இதனை கூறுவர். இவ்வாறு ஒவ்வொரு பிறவியிலும் இறைவன் கருணையோடு இந்த வித்தையை செய்து ஆன்மாக்கள் பக்குவப்படும்படி செய்கின்றார். எனவே நாம் இறைவனுடைய கருணையை நினைந்து மீளவும் பிறவா நிலையை அடைதல் வேண்டும். எனவே நாம் இப்பொழுது இந்த மாவதி சிவனாருடைய போற்றி பகருடையிலே 13 கன்னிகளை சிந்தித்திருக்கின்றோம். முதலில் மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்ற அந்த முதல் போற்றியும், அடுத்து தொல்லையுறும் அந்தம் அடிநடு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்ற 2வது போற்றியும், இது 3வது போற்றி வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்பார். எனவே 14 போற்றிகளில் 3 போற்றி இதுவரை இறைவனுடைய கருணையால் நிறைவு செய்துள்ளோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த கன்னியை தொடர்ந்து 14வது கன்னி அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் உண்டு ஆதலித்து உள்ளமும் அங்கிரம் அன்றுளாரடியார் அவர் வான் புகழ்ன்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பொன்னுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.